கிரேக்க புராணங்கள்ல மெடூசா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரக்கினும், அந்த கேரக்டரை கண்ணுக்கு கண் நேரா பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே சிலையா மாறிடுவாங்களாம். இது என்னவோ கட்டுக்கதை தான். ஆனா ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஏரியில யாராச்சும் போய் தண்ணி குடிச்சாங்கன்னா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பறவைகளோ விலங்குகளோ போய் தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கல்லா மாறி சிலையா நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. டான்சானியான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஏரியோட பேரு தான் லேக் நேட்ரான். இது பாக்குறதுக்கு இரத்த சிவப்பு நிறத்துல ஏதோ வேட்டு கிரகத்துல இருக்கிற ஒரு ஏரி மாதிரி, அதை பாக்குறதுக்கே ரொம்பவும் கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏரியை சுத்தி பார்த்தோம்னா நிறைய பேர்ட்ஸ் இல்லைன்னா விலங்குகள் வந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சதுனால அது கல்லா மாறி சிலையாவே நின்றுட்டு இருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு சாபமிடப்பட்ட ஏரி அப்படின்னு பலரால பல கட்டுக்கதைகள் இதை சுத்தி எழுதப்படுது. ஆனா நிஜத்துல இந்த ஏரி எதுவும் சபிக்கப்பட்ட ஏரி எல்லாம் இல்லைங்க. இந்த ஏரி 100% ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி இது பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த தண்ணியை குடிக்கிற பறவைங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி ஆகுது, ஏன் கல்லா மாறுது, அண்ட் 2007ல இதை பார்க்க போன ஒரு ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை நாம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல். நான் எட்வின். இந்த லேக் நேட்ரானை சுத்தி என்னென்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இந்த ஏரி இவ்வளவு ஆபத்தா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஓல் டோனியா லேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த எரிமலை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் இந்த மலையை பார்த்து இது கடவுளோட மலை, அதாவது மவுண்டைன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த உலகத்திலேயே நேட்ரோ கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் விசித்திரமான லாவாவை கக்குற ஒரே ஒரு எரிமலை இந்த எரிமலை தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிமலையில இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் காத்துல பறந்து வருது. கூடவே மழை பெய்யும் போது அந்த எரிமலை வழியா வரக்கூடிய அந்த தண்ணி இந்த லேக் நேட்ரான்ல தான் கலக்குது. அப்படி கலக்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தண்ணியோட ஆல்கலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரத்தன்மை ரொம்பவே ஹையா இருக்கு. அதாவது இந்த தண்ணியோட pH எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 10.5ல இருந்து 12.5 ஆர் 13, அதாவது மினிமம் ரேஞ்ச் இந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ற ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அந்த ப்ளீச்சிங் பவுடர்ல அம்மோனியான்ற ஒரு கலவை இருக்கும், அதாவது கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் நம்மளோட கையில பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இச்சிங் அண்ட் அந்த ஒரு அரிப்பு அந்த தன்மை அந்த கையில ஏற்படும்ல, அதே மாதிரி இதோட தண்ணி நம்ம கையில பட்டுச்சுன்னா ரொம்பவுமே ஆசிட் மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியோட வெப்பநிலையை கேட்டீங்கன்னா ரொம்பவுமே ஹையா இருக்கு. அதாவது மினிமமே 60 டிகிரி செல்சியஸ் தான் அதோட வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு 40-45 டிகிரிங்கிறதே ரொம்ப ஹையா இருக்கு. அப்படின்னா அந்த தண்ணியோட மினிமம் டெம்பரேச்சரை யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கு. இந்த தண்ணியில அதிகமா இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பேரு என்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட். இதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நேட்ரான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேட்ரான் அப்படிங்கிறத நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. இந்த எகிப்துல மம்மீஸை உருவாக்குவாங்கல்ல, அதாவது இறந்து போனவங்களோட உடலை பல ஆயிரம் வருஷங்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதை பதப்படுத்தி வைப்பாங்கல்ல, அந்த பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் தான் இந்த நேட்ரான் உப்பு. சரி, இப்போ இந்த ஏரியில இருக்க தண்ணி தான் எகிப்துல இருக்கிற மம்மி மாதிரி அதை ஒரு பதப்படுத்துற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எப்படி அந்த மரக்கிளையில இருக்கிற பறவைகள் எல்லாம் சிலையா மாறி கல்லா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், கரெக்டா? அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி பறவைகள் எப்படி இந்த தண்ணியில விழுந்து கல்லா மாறுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தண்ணி ரொம்பவே அமைதியா இருக்கும் போது ரொம்பவே கண்ணாடி மாதிரி, அதாவது மிரர் மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது அந்த வானத்தை கீழே ரொம்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். பாக்குறதுக்கு எது வானம் எது ஏரி அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பேர்ட்ஸ் பறந்து வரும்போது என்ன நினைக்குதுன்னா, இதுவும் வானம் தான், நமக்கு இங்க பறக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா பறந்து இந்த தண்ணியில விழுந்துருது. ஸோ அந்த கிராஷ்ல தான் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே இறந்து போகுது, அடிபடுது. அதனாலதான் அது அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து இறந்ததுக்கு அப்புறம் கல்லா மாறுது.
இதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2010 நிக் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான புகழ்பெற்ற வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு கரையோரத்துல எல்லாமே இறந்து கிடக்கிற அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து, அதுவும் அவரோட கையால எடுத்து அதை அங்க மரத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு அதை வந்துட்டு அவர் போட்டோ எடுத்திருக்கிறாரு. அந்த போட்டோவை தான் லேட்டர் பீரியட்ல வெளியில வந்து ரொம்பவுமே வைரல் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மரத்துல இருந்து அதை பார்த்ததுனால எதுவுமே கல்லா மாறல. அது அடிபட்டு தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த தண்ணியோட எஃபெக்ட்னால, தண்ணியோட அந்த காரத்தன்மையினால அது இறந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கல்லா மாறிடுது. அதை தான் அந்த போட்டோகிராஃபர் எடுத்துட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்து வெளியில விடுறாரு. அதுதான் லேட்டர் பீரியட்ல வைரல் ஆகி நாம வந்துட்டு அதுக்கு பின்னாடி பல கட்டுக்கதைகள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் அது இருந்திருக்கு. இப்படி பறவைகள் எல்லாம் ஏமாந்தது ஒரு சைட்ல இருந்தாலும் மனுஷங்களே அது ஏமாத்தி இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? அதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டா 2007 ஒரு போட்டோகிராஃபர் டீம், அதாவது அதை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீம் வந்துட்டு ஹெலிகாப்டர்ல போறாங்க. அதுல 8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல போய் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹெலிகாப்டரை ரொம்பவுமே பக்கத்துல எடுத்துட்டு வராங்க. பட் சேம் அதே ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட்ல நாம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு தெரியாம அந்த ஹெலிகாப்டரோட ஸ்கிட் வந்துட்டு தண்ணியில பட்டு அடுத்த செகண்டே அந்த ஹெலிகாப்டர் தலைகீழா கவுந்துருது. அதுல இருக்கிற எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ள மொத்தமா விழுந்துடுறாங்க. லேட்டர் பீரியட்ல அந்த ஹெலிகாப்டர்ல போன ஒரு கேமராமேனை இன்டர்வியூ பண்றாங்க. அவரோட பேரு தான் பென் ஹெர்பர்ட்சன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த ஏரிக்குள்ள அவர் விழுந்த அடுத்த செகண்டே அவரோட கண்ணுல ஆசிட் ஊத்துன மாதிரி கண் எல்லாமே எரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் உடம்பு முழுக்க ரத்த காயங்களும், அதை சுத்தி அந்த எரிகிற அந்த ஆசிட் தண்ணியில எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி தடுமாறி தான் அந்த 8 பேரும் கரைக்கு வராங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க கரைக்கு வந்த அடுத்த சில நிமிடங்களே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் வெடிக்குது. அந்த ஹெலிகாப்டரோட பெட்ரோல் டேங்க் இந்த தண்ணி கூட ரியாக்ட் ஆனதுனால, அதோட எஃபெக்ட்னால அந்த பெட்ரோல் டேங்க் வெடிச்சு அந்த ஹெலிகாப்டர் மொத்தமா காலி ஆயிருது. லக்கிலி என்னன்னா, அங்க இருக்கிற உள்ளூர் மக்களான மாசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் வந்துட்டு இவங்களை காப்பாத்திருக்காங்க. ஸோ மனுஷனோட உடம்பையே எரிக்கிற அளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கொடூரமான ஏரி தான் இந்த நேட்ரான் ஏரி. சரி, இவ்வளவு கொடூரமான ஏரியில எதுவுமே வாழாதா அப்படின்னு கேட்டா, அங்கதான் நேச்சரோட ஒரு பியூட்டியே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த லெஸார் ஃபிளமிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகள்ல 75%, அதாவது சுமார் 25 லட்சம் பறவைகள் குஞ்சு பொரிக்கிறதுக்கு தேடி வர ஒரே இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேக் நேட்ரான் தான். எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏரி, இந்த பறவைகள் மட்டும் ஏன் தேடி வரணும்? அதுக்கு முக்கிய காரணமே அந்த தண்ணியோட தன்மை தான். அது ரொம்ப சூடாகவும், அது மட்டும் இல்லாம எரியிற தன்மை இருக்கிறதுனால அதுல வேற எந்த விலங்குகளும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரதில்லை, வேட்டையாடுறதுக்கும் வராது. அதனால இந்த ஃபிளமிங்கோ பறவைகளுக்கு ரொம்பவுமே வசதியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஸோ அதோட ப்ரீடிங்காக அது இந்த இடத்துக்காக தான் தேடி வந்து அதோட குஞ்சுகளை பொரிக்குது. இப்போ நீங்க எல்லாருமே கேட்கலாம், எல்லாருக்குமே அதுல போய் கால் வச்சா கை வச்சா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருது, பட் இந்த பேர்ட்ஸ் மட்டும் எப்படி சமாளிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட காலில் இருக்கிற அந்த தோல் வந்துட்டு ரொம்பவுமே கடினமான தோல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த தண்ணியில இருக்கிற ஆசிடோட எஃபெக்ட் வந்துட்டு அந்த பறவைகளுக்கு எதுவுமே பண்ணாது. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியில உருவாகிற கைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாசியை தான் அது சாப்பிட்டு இங்க வந்துட்டு உயிர் வாழுது. அந்த பாக்டீரியாவோட அந்த கலர் தான் அந்த ஏரிக்கும் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபிளமிங்கோ பறவைங்களுக்கும் அந்த அழகான பிங்க் அண்ட் ரெட்டு வந்துட்டு கலர்ல அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு வளருது. ஒரு சைடுல இந்த ஏரியில விழுந்தா மரணம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இன்னொரு சைடுல 25 லட்சம் பறவைகளுக்கு அதுதான் தாயாகவும் சேஃபான ஒரு பிளேஸாகவும் இந்த வேர்ல்டுல இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இயற்கையோட அந்த அற்புதமான படைப்பும் இயற்கையோட அந்த விசித்திரமான செயலையும் பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த லேக் நேட்ரானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த லேக் நேட்ரானை விசிட் பண்ண ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரத்துல மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எட்வின், இது வித் எட்வின்.